பாத்திமா சுமையா அவர்கள். இன்று இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று இந்த சமூக ஊடகம் தீமைதான் என்ற தலைப்பில் விவாதிக்க வந்துள்ளேன். முகம் பார்த்து பேசும் உறவுகள் குறைந்து திரை பார்த்து வாழும் வாழ்க்கை தான் இப்போ அதிகமாயிருக்கு. நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. சமூக ஊடகங்கள் வந்த பிறகு அமெரிக்கா அண்டை வீடானது. சமூக ஊடகங்கள் வந்த பிறகு அமெரிக்கா அண்டை வீடானது. ஆனால் அண்டை வீடோ அமெரிக்கா ஆனது. இதுதான் உண்மை நடுவர் அவர்களே. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில சொல்றான், சூரா நூர்ல, ஆண்களும் பெண்களும் தங்களோட பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று. ஆனா அந்த காலத்துல பெண்கள் எல்லாருமே பார்வையை தாழ்த்தி தலை குனிஞ்சுதான் நடந்து போயிருக்காங்க. அது ஒழுக்கமா? இல்ல இந்த காலத்துல பெண்கள் பார்வையை தாழ்த்தி தான் நடந்து போறாங்க, நான் மறுக்கவே இல்லை. ஆனா ஒரு ஸ்மார்ட் போனை பார்த்துட்டே நடந்து போறாங்க. இது ஒழுக்கமா நடக்கிறவர்களே? நம்மள ரொம்ப ஸ்மார்ட்டா தப்பு பண்ண வைக்குமா? அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் போன் பேர் வந்திருக்கு போல. நான் ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு பையன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது மொபைல் போனை பார்த்துட்டே நடந்து போயிருக்கான். டக்குன்னு ஒரு இதுல முட்டி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததும், யாருடா இது எரும மாடு மாதிரி நடந்து போறது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பார்த்தா அது உண்மையிலேயே எரும மாடுதான். அப்ப முன்னாடி போற எரும மாடும் தெரியல, பின்னாடி வர லாரியும் தெரியல. அப்ப அந்த மொபைல் போனை பார்த்துட்டே நடந்து போய் நிறைய விபத்துகளுமே நடக்குது. இதுதான் உண்மை நடுவர் அவர்களே. இதை எதிர்த்தரப்பு அணியால மறுக்க முடியுமா? நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெருக்காட்டுல சுத்தி திரிஞ்சிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் போன் கிடையாது. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு மொபைல் போனை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள அடக்கோழி மாதிரி உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திக்காம பாக்குதுங்க. இதுதான் உண்மை. இதை எதிர்த்தரப்பு அணியால மறுக்க முடியுமா நடுவர் அவர்களே? ஆனா அவங்க எல்லாம் பிறக்கும் போதே ஸ்மார்ட் போனோட தான் பிறந்திருக்காங்க. அடுத்து, நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டெனோகிராஃபர் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஜூனியர் பையன் காணாம போயிட்டான். அந்த பையன் காணாம போய் ஒரு 2 நாள்லயே அந்த பையனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் மறுபடியும் எப்பயும் போல இன்ஸ்டியூட்க்கு வர ஆரம்பிச்சுட்டான். வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 days இருக்கும். அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரி உங்க இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு பையனை காணுமா அப்படின்னு சொல்லி. அப்ப எனக்கு டக்குன்னு வாட்ஸ்அப்ல அந்த இமேஜ் அனுப்பிவிட்டாங்க. நான் யாருன்னு போய் பார்த்தா என்னோட ஜூனியர் ஸ்டூடெண்ட். பார்த்தது எனக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. அந்த பையன் காணாம போய் 10 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. அவன் தன்னோட இயல்பு வாழ்க்கைக்கு வந்துட்டான். ஆனா அந்த செய்தி 10 நாளுக்கு அப்புறம் பரவுது. அப்ப இதுதான் வாட்ஸ்அப்போட லட்சணமா நடுவர் அவர்களே? இதை எதிர்த்தரப்பு அணியால மறுக்க முடியுமா? ஆக சமூக ஊடகம் நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட அறிவு, நம்மளோட ஆரோக்கியம், இது எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நம்மளோட வாழ்க்கையவே ரொம்ப சீர்குலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால பிள்ளைங்க எல்லாருமே நல்ல அறிவோடு செயல்படுங்க, சரியா? அதனால சமூக ஊடகம் எப்பயுமே நமக்கு தீமைதான் என்று எனது உரை